டிசம்பர் மந்த் வந்தாலே ஹாலிடே ஃபன்னு தான். ஸோ எங்களுக்கு டிசம்பர் மந்தில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரு மரம் கிறிஸ்மஸ் ட்ரீ எடுத்து இதில் வச்சு லைட்டை போட்டு விட்டோம்னா ஏதோ புது ஃபர்னிச்சர் வாங்கின மாதிரி ஒரு சந்தோஷம். ஒரு மாதம் சொல்லப்போனால் 1.5 மாதம் நியூ இயர் எல்லாம் கழித்து பொங்கல் வரைக்கும் நம்ம அதை வச்சிருக்கிறது ஒரு வழக்கம். இப்போ அதை தான் பண்ண போகிறோம். வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுல. இன்னைக்கு மரத்தை எடுத்து ஒரு இடத்துல வைப்போம். யூஸ்வலாக வைக்கிற இடத்துல இருந்து ஒரு 25 சென்டிமீட்டர் தள்ளி வைக்கிறது தான் இந்த வருஷம் நாங்கள் பண்ண போகிற புதுமை. அந்த மரம் வந்து கொஞ்சம் பெரிய மரம். 2 பெட்டியா? 2 பெட்டி ஃபுல்லாக அதோட ஸ்டெம்மு இலை அது இதுன்னு இரும்பெல்லாம் பெருசாக இருக்கும். அதை எடுத்து இன்னைக்கு அது கொடை மாதிரி இருக்கும், அதை விரித்து வச்சு எல்லாம் பண்ணணும். போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் சொன்ன அதே விஷயந்தான். எப்போ அந்த மரத்தை எடுத்து செட்டப் பண்ணி முடிக்கிறோமோ, செட்டப் பண்ணும்போது ஒரு 1.5 கிலோ, அப்புறம் மறுபடியும் அதை கலட்டி வைக்கும்போது 1.5 கிலோன்னு அதில் இருக்கிற அந்த ஃபேக் இலைகளெல்லாம் உதிரும். போன 2 வருஷமாக உதிர்ந்து மிச்சம் தான் இருக்குது. அதை இன்னைக்கு வைப்போம். இந்த வருஷம் உதிர்ந்ததுக்கப்புறம் அடுத்த வருஷம் வெறும் கம்பு மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அதில் இலையெல்லாம் இருக்காது. ஸோ நான் சொன்ன மாற்றம் வந்து இங்கே இருந்து கிர்ன்னு தள்ளி இங்கே வைக்க போகிறோம். ஸோ அதுதான் பெரிய மாற்றம். அளந்து பார்த்தேன் 25 சென்டிமீட்டர் தள்ளி வைக்க போகிறோம். சரி, செட்டப் பண்ணுவோமா? ஸோ 2 boxes தண்டி ட்ரீ. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இதை பூட்டுறதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். ஏன்னா உள்ளே வந்து ஒவ்வொரு லீவ்ஸும் ஒவ்வொரு ஹைட்டில் இருக்கும், ஒவ்வொரு லென்த்தில் இருக்கும். அதனால் வாசலில் இருந்து டைனிங் ஏரியா வரைக்கும் நம்பர் படி போன வருஷமே உஷாராக கட்டி வச்சுட்டோம். அதை இப்போ நம்பர் படி பிரித்து ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் சொக்கு சொக்கு சொக்குன்னு சொருகணும். சரி வாங்க சொருகுவோம். guys 1லேருந்து 9 வரைக்கும் எழுதி அடுக்கியிருக்கோம். இப்போ அதை ஒவ்வொன்றா ஒரு ஃப்ளோராக எடுத்துகிட்டு வந்து 8 7 6 5 4 3 2 1ன்னு ஒரு ஃப்ளோராக அடுக்கி இது வரைக்கும் வச்சோம்னா கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி. ஸோ பார்க்க இப்போதைக்கு இப்படி இருக்கா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படியே ஃபுல்லாக ரெடி ஆயிரும். நைன்த் ஃப்ளோரை பூட்டினதுக்கே எவ்வளவு இலை உதிர்ந்துருக்குன்னு பாருங்களேன். இன்னும் அவ்வளோத்தையும் பூட்டி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 5 கிலோ உதிர்ந்துரும்னு நினைக்கிறேன். அந்த கம்பியை அதில் சொருவிட்டு அப்புறம் அந்த இலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே விரித்து விடணும். $20% டன். guys இதான் அந்த ஃபைனல் க்ரௌனு. இதை தூக்கி இதில் அப்படியே சொருவுனா கிறிஸ்மஸ் ட்ரீ கம்ப்ளீட் ஆகுது. ரெடியா? சொருவு. போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனாலவே இந்த வருஷம் நம்பர்ஸ் போட்டு வச்சுருந்ததுனால சும்மா எடுத்து மாட்டுறது மட்டும்தான். பார்த்தீங்களா எவ்வளோ ஆள் உயரத்துக்கு இருக்குது பாருங்கள். எங்கள் 3 பேரையும் விட உயரமான கிறிஸ்மஸ் ட்ரீ தான் இது. கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணியாச்சு. ஆனால் செட் பண்ணால் அதுக்குன்னு ஒரு விலை கொடுக்கணும்னு சொன்னல, அதையும் காட்டுறேன் வாங்க. இப்போ இவர் வந்து சலூனுக்கு முடி வெட்ட வந்தவர். ஹேர் கட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சலூன் கடை இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளவு பச்சை மயிறு. இதெல்லாம் அவரோட இலை. வருஷம் இவ்வளோ இலை உதிரும். அப்படியே பாருங்களேன். இப்போ இதை க்ளீன் பண்ணணும். அப்படியே அது எங்கெங்கே போச்சோ அங்கே எல்லாம் இருக்கும் பாருங்கள். அப்படியே வீடு வாசல் வரைக்கும் இருக்குது. இப்போ லிவிங் ரூமை பார்க்கும்போது ஒரு புது ஃபர்னிச்சர் வாங்கின மாதிரி ஒரு புது அடிஷன். ஸோ ட்ரீ வச்சாச்சு. அடுத்தது என்ன, இதுக்குன்னே ஒரு சில டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம். அதையெல்லாம் இப்போது இதில் மாட்டுறது மட்டும்தான். வருஷம் அதை மாட்டுறதுக்கு நான் போகிறதே கிடையாது.
ட்ரீயை வேணும்னா அப்பப்போ மாட்டுவேன். இந்த ஓர்னமெண்ட்ஸ் மாட்டுறதுக்கு நான் போகிறதே கிடையாது. ஏன்னா நசல் பிடிச்ச வேலைங்க, எல்லாம் குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். கீழேருந்து மேலே வரைக்கும் இதுக்கு இப்போ டெக்கரேட் பண்ணணும்னா அந்த பொறுமையான வேலையெல்லாம் இவங்க 2 பேரும் தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த வருஷமும் சேம் ப்ரொசீஜர். ஒரு பேக் ஃபுல்லாக இருக்குது, இவ்வளவும் அதில் இருக்குது. இப்போ இந்த இவ்வளத்தையும் அப்படியே அள்ளி அப்படின்னு போட்டால் இதில் அப்படியே வந்துடணுமா. எவ்வளோ ஈஸியாக இருக்கும்ல. சரி, நம்ம உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். இந்த வேலைக்கெல்லாம் நான் போகலை. இப்போ அம்மாவும் மிஸ்டியும் ட்ரீயை டெக்கரேட் பண்ண போகிறாங்க. லைட்டெல்லாம் நாங்கள் 2 days கழித்து தான் போடுவோம். இப்போதைக்கு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் ஒன்லி. கைஸ் பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய மரத்துக்கு 1% டெக்கரேஷன் ஃபினிஷ். இன்னும் ரொம்பலாம் இல்லைங்க, ஜஸ்ட்டு 99% தான் மிச்சம் இருக்குது. இப்போ பாருங்கள், சூறாவளி மாதிரி வேலை பார்ப்பாங்க. ஆக்ஷன்! இதெல்லாம் அது என்னது, ஜிங்கிள் பால்ஸா, அந்த பால்ஸும் அந்த ஐட்டம் மட்டும்தான். அது போக இந்த பேக் நிறையா பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன கிஃப்ட்டு, அப்புறம் இந்த குட்டி ட்ரம்ஸு, வேறு என்ன இருக்குது, முக்கியமானது பாருங்கள், பெல்லு, சென்டாவும் இருக்கார், சின்ன சின்ன சென்டாவும் இருக்குது, ஸ்டார்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது கேண்டி ஸ்டிக், கேண்டி கேன் இது இருக்குது. பாருங்களேன், இதெல்லாம் 3 வருஷம் ஆச்சு இந்த பொம்மையெல்லாம் வாங்கி. அந்த உச்சிக்கு ஸ்டார் வைக்கணும்ல, இது 3 வருஷத்துக்கு முன்னாடி என் கையால் நான் பண்ணின ஒரு ஸ்டாரு. இதை இன்னும் வச்சுருக்காங்க. இந்த வருஷம் வேறு ஸ்டார் பண்ணுவோமா என்னது? இது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இது ரொம்ப பழசாயிருச்சு. இந்த வருடம் வேறு புதுசாக ஒரு ஸ்டார் பண்ணுவோம். மேபி ரெட் கலரில் பண்ணுவோமா? ஆமாம், ரெட்டில் பண்ணுவோம். பந்தல்லாம் தொங்க விட்டாச்சு. இப்போ அடுத்தது கிஃப்ட் ஐட்டமாக பாருங்கள், சின்ன ஓர்னமெண்ட்ஸ். எனக்கு இந்த ஐட்டம், அந்த சின்ன ஐட்டம்லேயே ரொம்ப பிடிச்சது வந்து அந்த சென்டா தான். இதாக இருக்கார், எவ்வளோ க்யூட்டாக இருப்பார்னு பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ இந்த சென்டாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டாய்ஸ் தாத்தண்டி மரத்துக்கு இங்கே பாருங்களேன் தொங்கிட்டு இருக்கிறது சின்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச டாய் இது. ஆக்சுவலாக சென்டா கிளாஸ், ஷார்ட் ஃபார்மில் சென்டா. நீங்கள் இந்தியாவில் என்ன சொல்லுவீங்க? கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டார் அப்படின்னு. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, சின்ன வயசில் எங்கள் ஊரில் அம்மாலாம் எனக்கு சொல்லி கொடுத்தது. அது எங்கேருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல அந்த வேர்டு. அவர் ஒரு தாத்தா தானே, ஒரு சென்டா கிளாஸ், ஒரு தாத்தா, பெரிய மனுஷன். அப்போ நீங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக கிறிஸ்மஸ் தாத்தா வர்றாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவன் என்ன தெரியுமா சொல்லி கொடுப்பான்? நத்தார் பாப்பான்னு. அது என்ன பாப்பான்னு எனக்கும் தெரியாது. பப்பா பார்த்தீங்களா, தாத்தா இல்லையா அப்பா. இவருக்கு அது அப்பா தான், உலகத்துக்கே தாத்தானும் போது இவருக்கு அப்பா தான். அந்த வயசு தான் ஆகிருக்கு. அது ஸ்ரீலங்காவில் சொல்கிறது சியா. ஸ்ரீலங்காவில் தாத்தா அப்படின்னா சிங்களத்தில் சியான்னு அர்த்தம். ஸோ நிறையா வெரைட்டி இருக்கும். நத்தர் சியான்னு வாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சது நத்தர் பப்பா. நான் சின்ன வயசில் நத்தர் பாப்பான்னு கூப்பிட்டுட்டு தெரிஞ்சேன். ஸோ நத்தர் அப்படின்னா என்ன? சிங்களமா அது? இனிய நத்தார், என்ன நத்தார் திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு. ஸோ நத்தார் அப்படின்னா கிறிஸ்மஸா? இப்போ வந்து சிரிப்பாக இருக்குது. நத்தார்னா ஸோ எங்கள் ஊரில் நத்தார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தமிழ் சிங்களம் எல்லாம் கலந்து போல நத்தார் அப்படின்னா. ஸோ எனக்கு இன்னுமே இப்போ வரைக்குமே எனக்கு ஞாபகம் இருக்கிறது நத்தார் பாப்பா. எங்கேயாவது ஏதாவது ஒரு சின்ன ரோட்டில் டெக்கரேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த சென்டா கிளாஸை கண்டா பஸ்ஸில் வச்சு அம்மா என்னை கூப்பிட்டு காட்டுவாங்க, அங்கே பாரு நத்தர் பாப்பான்னு. எனக்கு சின்ன வயசில் நத்தர் பாப்பா பார்த்தா பயம். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவர் அந்த சாக்லேட்டு, ஸ்வீட்ஸு, கிஃப்டெல்லாம் கொடுப்பாருன்னு. சிலர் நத்தர் பாப்பா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு டொப்பியெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம போகிற ரோட்ல யார் சிலர், நானே கொடுத்துருக்கேன். எங்கள் வீட்டு வாசலில் 50 ரூபாய்க்கு ஒரு பெரிய பேக்கெட்டு சின்ன அந்த டஃபீஸ் இருக்கும்ல,
கேண்டி அதை வாங்கி நானே சாண்டா க்ளாஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு தொப்பையெல்லாம் வச்சுட்டு போய் அங்கே நின்று டியூஷன் போவாங்க. அந்த டைமில் போகிறவங்களுக்கெல்லாம் தூக்கி தூக்கி எறிகிறது, எல்லாரும் மேரி கிறிஸ்மஸ் அப்படின்ட்டு ஓடுவாங்க. முடிஞ்சோடனே ஓடி வந்துடுறது. தம்பி பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொண்டு கொடுத்தேன். பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன் நான். பொய்யெல்லாம் சொல்லுவாங்க, கிஃப்டெல்லாம் வீட்டில் வச்சுட்டு நத்தரிசியை வந்து வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு அப்பெல்லாம் நம்புறது. எனக்கு ரொம்ப நாளாக நத்தாருக்கு வேஷம் போடணும்ன்ற ஒரு ஆசை போட்டுட்டேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அம்மாவுக்கு ரொம்ப நாள் வந்து இந்த சென்டா ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த வேஷம் போடணும்னு ஆசை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி vlog சேனல் ஆரம்பித்த புதுசில் அம்மா அதை போட்டிருக்காங்க. அந்த பழைய வீடியோ எங்கேயாவது இருக்கணும், இருந்தால் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு காட்டுன கூத்தை நீங்கள் பாருங்கள். காய்ஸ் இங்கே பாருங்க அம்மாக்கு, காய்ஸ் இங்கே பாருங்க அம்மாக்கு அம்மாவுக்கு ரொம்ப நாளாக சென்டா வேஷம் போடணும்னு ஆசை. அப்போ இன்னைக்கு எங்கேயோ வேலை செய்கிற இடத்துல இருந்து இந்த உடுப்பு ஆட்டையை போட்டு வந்துட்டாங்க. எல்லாம் இருக்கு, கிளவுஸ் முதற்கொண்டு ஆட்டையை போட்டாங்க. ஆனால் சென்டாக்கு ஷூ இல்லை. அதுக்கு சென்டாக்கு ஷூ இல்லை 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 போயிடல. அதுக்காக இது குப்பை போடுற பேக். இது காபேஜ் பேக். அந்த டைவிங் போவாங்க தெரியுமா, அந்த டைவிங் போறவங்க நீச்சலுக்கு இதை தான் போட்டுட்டு போவாங்க. ஆமா, மாறு வேஷம் கண்டுபிடிக்கவே முடியல. கொடுமையை பாத்தீங்களா? இதுதான் எங்க ஃபேமிலி. காய்ஸ் ஒரு மாதிரியாக கிறிஸ்மஸ் ட்ரீயை செட்டப் பண்ணியாச்சு. ஷேப்பு கொஞ்சம் மாறி போச்சு போல் இருக்குது. சரி, அதை அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். கிறிஸ்மஸ் ட்ரீயோட டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாம் தொங்க போட்டாச்சு. இப்போ இருக்கிற வேலை என்னென்னா இந்த லிவிங் ஏரியா, அப்புறம் இந்த இருக்குது பாருங்கள், போன வருஷம் மாட்டின ஹுக்கெல்லாம் அப்படியே இருக்குது அங்கே. ஸோ அந்த ஹுக்கெல்லாம் அப்படியே வச்சுருக்கோம், ஏன்னா வருஷம் அதை தொங்க போடணும்னு. லிவிங் ஏரியாவை அந்த டின்சல் எல்லாம் ஒட்டி லைட்டெல்லாம் போட்டு அதெல்லாம் வந்து நாளை எல்லாத்தையும் ஒரே டைமில் செஞ்சுட்டு இருந்தோம்னா மற்ற வேலையெல்லாம் பாதிக்கப்படுகிறது. அதனால் ட்ரீ டன், டெக்கரேஷனை நாளைக்கு சந்திப்போம்.